பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவரிடம் நாங்கள் தேர்தல் முடிந்து இன்றைக்கு எங்களது கழகம் தோல்வியை சந்தித்த பின்னால் சில கருத்துக்களை நாங்கள் சொன்னோம். அதே போல சட்டமன்றத்திலே இன்றைக்கு ஆளும் கட்சிக்கு ஆதரவாக நாங்கள் நிலையெடுத்தோம். மக்கள் செல்வாக்கு அவங்க இருந்த காரணத்தினால் அந்த நேரத்தில் நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அண்ணன் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எங்கள் 25 பேர் மேல் தகுதி நீக்கி பெட்டிஷன் கொடுத்திருந்தாரு. நாங்களும் அண்ணன் சி வி சண்முகம், நாங்களும் நத்த விஸ்வநாதன் உட்பட நாங்களும் அவங்க 22 பேருக்கு மேலே தகுதி நீக்க மனு கொடுத்திருந்தோம். இப்பொழுது 2 மனுக்களையும் நாங்கள் வாபஸ் பெற்றுவிட்டோம். எங்களது சைடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அண்ணன் விஜய் பாஸ்கர் அவர்களும் நானும் அந்த சைடு மனு கொடுத்துருந்தோம். இன்றைக்கு 2 மனுக்களையும் நாங்கள் வாபஸ் பெற்றுவிட்டோம். அந்த கடிதத்தை மாண்புமிகு பேரவைத் தலைவரிடம் கொடுத்துருக்கிறோம். அதே போல் எங்களை பொறுத்தளவுக்கு அன்னைக்கு சொன்னோம், நிறைய பத்திரிகை இப்போ கூட பார்த்தீங்கன்னா உள்ள பத்திரிகை நிறைய தகவல்களை போட்டிருந்தீங்க. இப்போ கூட நம்ம புதிய தலைவர் பார்த்துருந்தோம். இந்த மனுவை நாங்கள் 2 மனுவை 2 பேரும் அந்த தகுதி நீக்க மனுவை 2 பேர் கொடுத்துருந்தோம். 2 பேருக்கு மேலேயும் அதை வாபஸ் வாங்கியிருக்கோம். அதே போல் எங்களை பொறுத்தளவுக்கு பல்வேறு கோரிக்கைகள் வச்சுருந்தோம். அப்போ கூட பத்திரிகையாளர்கள் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான் சொல்லியிருந்தோம். அன்றைக்கும் சரி, தொடர்ந்து எங்களது பொதுச் செயலர் எடப்பாடியார் தான் சொல்லிட்டு இருந்தோம். எங்களுடைய சில கோரிக்கைகளை வச்சுருந்தோம். அதை நம்ம தோல்விக்கு பின்னால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எப்படி இந்த கட்சி 100 ஆண்டுக்கு இருக்க வேண்டும், ஆட்சியில் இருக்க வேண்டும், கட்சி நல்லா இருக்க வேண்டும் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஒரு கட்சி என்பது வெற்றி தோல்வி சகஜம், அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த கட்சி தோல்விக்கு பின்னால் ஆராய வேண்டும், அந்த கருத்தை வச்சுருந்தோம். பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்ற கருத்துக்கள் வச்சுருந்தோம். ஆகவே குழு அமைக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் வச்சுருந்தோம். இப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு கருத்துக்களை வச்சுருந்தோம். அதெல்லாம் பொதுச்செயலாளர் அவர்களும் ஒன்றன் ஒன்றாக கண்டிப்பாக அதெல்லாம் பரிசீலித்து செய்வதாக கூறியுள்ளார்கள். ஆகவே நாங்கள் எப்போ ஒரே கழகத்தில் இருக்கிறோம், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான், பிளவு கிடையாது. இப்போ ஆரம்பத்திலிருந்து பிளவுன்னே போட்டு அது கிடையாது, தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆகவே அந்த கருத்து வேறுபாடு நீங்கிவிட்டது. இன்னைக்கு ஒற்றுமையாக அதிமுக வலுவோடு செயல்படும். அதே போல் எங்களது அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களும் கண்டிப்பாக என்னுடைய கட்சியை நீங்கள்லாம் ஒற்றுமையை சேர்ந்து வழிநடத்தணும் என்று அவர்கள் கோரிக்கை விட்டார்கள். நாங்களும் இன்றைக்கெல்லாம் சந்தித்து இன்றைக்கு பொதுமக்களுக்கு இந்த கட்சி கிட்டத்தட்ட பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகளும் ஆளுங்கட்சியாக இருந்திருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்கள் இன்றைக்கு கட்சியை வளர்த்துள்ளார்கள், தலைவர் ஆரம்பித்த கட்சி. ஆகவே நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நானாகட்டு, அண்ணன் சி வி சண்முகம் ஆகட்டும், அண்ணன் நத்த விஸ்வநாதன் ஆகட்டு, அண்ணன் விஜய் பாஸ்கர், காமராஜ் இருக்கிறவங்க எல்லாருமே, அண்ணன் எல்லாரும், நாங்கள் எல்லாருமே, தங்கமணி உட்பட எல்லாரும் கிட்டத்தட்ட எங்களது குடும்பமே கட்சி ஆரம்பத்திலிருந்து கட்சி குடும்பமாக இருந்தவர்கள். ஆகவே இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு இது உயிர், அதெல்லாம் மாற்று கருத்து அன்றைக்கி தான் சொன்னது. ஆகவே பல்வேறு தகவல்கள் பரப்பப்பட்டிருந்தது எங்கள் மேலே பதவிக்காக என்று. அதெல்லாம் அன்றைக்கே இன்றைக்கி ஆளுந்தரப்புலையும் சொல்லிட்டாங்க. அன்றைக்கே நாங்கள் அவங்க எங்கிட்ட பதவி கேட்டு வரலன்ட்டு நாங்களும் சொல்லிட்டோம். அது இல்லை, எங்களுக்கு தோல்வி அடைஞ்சிட்டோம், அதை அதெல்லாம் ஆராய்ந்து சரி பண்ணணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி நாங்கள் ஒற்றுமையாக இருந்து அதை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிருக்கு. அந்த அடிப்படையில் நாங்கள் 2 பெட்டிஷன் வாபஸ் வாங்கிட்டோம். இனி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா என்ன நினைச்சாங்களோ அந்த அடிப்படையிலே அதிமுக சிறப்பான முறையில் வெற்றிகளை போகணும். அதை தான் இன்றைக்கி நாங்கள் பொதுச் செயலாளரை சந்தித்தோம். இன்றைக்கி அவர் அதான் சொன்னார், நாங்களாம் சந்தித்து இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாபஸ் பெற்றுவிட்டோம். ஆகவே இனி பார்த்தீங்கன்னா அதிமுக பொறுத்தளவுக்கு என்றைக்கும் இன்னைக்கு மக்களுக்கான இயக்கம் அது ஒற்றுமையாக செயல்படும். நன்றி. எல்லாம் இன்னைக்கு இல்லை அவங்க நான் இன்னைக்கு அவங்க ஆஃபீஸில் இருந்தால் இங்கே நாங்கள் வந்தோம். எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம், எந்த மாற்று கருத்து கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் சி வி சண்முகம் தான் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் இவங்க நல்லா வழி நடத்தணும். அதே போல் நீங்கள் அதாவது எல்லா கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி என்பது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அதிமுக ஒன்று கூடி விட்டது. ஆகவே
கருத்து வேறுபாடு சரி செய்யப்பட்டது. சொல்லப்போனால் கருத்து வேறுபாடு பிரிவுகளை கருத்து வேறுபாடு. ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். சிவி சண்முகன் எங்களோட இருக்கார். ஆமாம் செக்ரட்டரி சபாநாயகரை பார்த்து அவ்வளோதாங்க. எல்லாம் நல்லபடியாக இருக்கு. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. சந்தோஷம் சந்தோஷம் சார். இது நல்லதே நடக்கும். நல்லது எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சுங்க. ஒன்று சேர்ந்தாச்சு. நன்றி நன்றி. ஆமாம் ஆமாம் எல்லாம் நல்லா ஒற்றுமையாக சேர்ந்து. ஆமாங்க ஆமாங்க. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. தலைவர்கள் சொல்லுவாங்க. தலைவர்கள் சொல்லுவாங்க. தலைவர்கள் சொல்லுவாங்க. தலைவர்கள்